வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய கருணையால், பட்டினத்தார் சுவாமிகளின் அனுகிரகத்தால் இன்று பட்டினத்தார் வாழ்க்கை வரலாறு பகுதி 3 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த பணம் பற்றி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அருமையாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். கடல் மேலே கப்பல் போகும். ஆமாம், கடல் மேலே தான் கப்பல் போகும். கப்பல் மேலே கடல் போச்சுன்னா கப்பல் கடலில் மூழ்கிடும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். நான் நேராக மேட்டருக்கு வரேன். கடலில் எவ்வளோ தண்ணி இருக்கும், கப்பலை சுற்றி தண்ணி தான். ஆனால் கப்பலுக்கு வெளியில் எவ்வளோ வேணாலும் தண்ணி இருக்கலாம். கப்பலுக்குள்ளே அதே தண்ணி வந்தால், அதாவது தண்ணி மேலே கப்பல் இல்லாமல் கப்பல் மேலே கடல் தண்ணி வந்தால் என்ன ஆகும்? கப்பல் மூழ்கிடும். அந்த மாதிரி நம்மளை சுற்றி எவ்வளோ வேணாலும் பணம் இருக்கலாம். நீ ஒரு மனிதன், இல்லறத்தில் இருக்கிறவன், நீ ஒரு கிரகஸ்தன், உனக்கு பணம் சம்பாதிக்கிறது தான் தர்மம். குடும்பத்தை நடத்த பணம் வேணும், 4 நல்ல விஷயங்கள் பண்ணோன்னாலும் பணம் வேணும். ஆனால் அந்த பண திமிருங்கிறது உனக்குள்ளே இருக்கக்கூடாது. எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அந்த பண திமிரு உனக்குள்ளே வந்துடக்கூடாது. அப்படி வந்தால் கடல் தண்ணி பூந்த கப்பல் மூழ்கிற மாதிரி நீ மூழ்கிடுவ. என்ன ஒரு அருமையான தத்துவம், ஃபிலாசபி. கவனிச்சிங்களா? கப்பலை சுற்றி எவ்வளோ வேணாலும் தண்ணி இருக்கலாம். அந்த கப்பலை சுற்றி இருக்கிற தண்ணி மாதிரி தான் நம்மகிட்ட இருக்கிற பணம், செல்வம்ங்கிறது இருக்கணும். அது நமக்குள்ளே வந்ததுன்னா நம்ம வாழ்க்கை மூழ்கிடும். அப்படிங்கிறது தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இது மூலமாக அருமையாக டெலிவர் பண்ணுற மெசேஜ். சன்னியாசி ஆனதுக்கப்புறமா பட்டினத்தார் சுவாமிகள் வீடு வீடாக போய் பவதி பிட்சாந்தேகின்னு பிட்சை எடுக்க ஆரம்பித்தார். சன்னியாசிகள் பிட்சை எடுத்து வாழணும், தனக்குன்னு எதையும் சமைக்கக்கூடாது, தனக்குன்னு எதையும் சேர்த்து வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது சன்னியாச தர்மம். இதில் ஒரு விஷயத்தை நம்ம உன்னிப்பாக கவனித்தால், பட்டினத்தார் வாழ்ந்த வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல. 100 கோடி தங்க காசுகளை தெருவில் வீசி எறிஞ்சார். எனக்கு எதுவுமே வேணான்னு. அதான் இன்னைக்கு இந்த அம்பானி, அதானி, அப்புறம் லக்ஷ்மி மிட்டல், பில்கேட்ஸு, வாரன் பஃபெட்டு, யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் விட ஒரு 2-3 மடங்கு அவர்கிட்ட பணம் இருந்திருக்கு. வெறும் தங்க இருப்பு மட்டுமே அவர்கிட்ட அவ்வளோ. வைரம், வைடூரியம், அதை தவிர பல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேர்த்தா அன்னைக்கு ஹிஸ்ட்ரி என்ன சொல்கிறதுனா, சோழராஜாவோட கருவூலத்தில் இருந்த செல்வத்தை விட பட்டினத்தார்ட்ட இருந்த செல்வம் ஜாஸ்தி. பின்ன குபேரனோட அவதாரம்னா அது சாதாரண விஷயமா? ஒரு சில பேர் இருக்காங்க, சொல்வேந்தர்கள்னு சுற்றி தெரிஞ்சுட்டு இருக்காங்க. பட்டினத்தார் தான் அப்பா சம்பாதிச்ச காசை தான் நடு ரோட்டில் வீசி எறிஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எங்கேயோ அரேபியாவில் இல்லை ஈரோப்பில் வாழ்ந்த ஒருத்தரை உதாரணம் காட்டி, அவர் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைச்சி சம்பாதிப்பார். சம்பாதிச்சுட்டு அந்த பணத்தை அப்படியே எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு ஒன்றும் இல்லாமல் வருவார். ஆக பட்டினத்தாரை விட அவர் உயர்ந்தவர், அந்த இறை தூதர் சிறந்தவர் அப்படின்லாம் பேசுவாங்க. பட்டினத்தாரும் நிறையா உழைச்சி சம்பாதிச்சிருக்கார், சும்மா இல்லை. பட்டினத்தார் குபேரனுடைய அவதாரம். அவர் பிறவி எடுத்ததே முதல்ல பிரம்மச்சரியம், அதுக்கப்புறமா கிரகஸ்தம், 3வதா வானப்பிரஸ்தம், 4வதா சந்நியாசம் அப்படிங்கிற அந்த 4 தர்மத்தையும் கடைபிடித்து நிறைவாக துறவரம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் குபேரன் பட்டினத்தாராக, அதாவது திருவெண்காடராக பிறந்து பின்னர் பட்டினத்தாரானார். அது சிவனோட கட்டளையாக இருக்கிறப்போ எப்படி பட்டினத்தாரால் அதை மீற முடியும்? சிவன் தான் தத்துப்பிள்ளையா அவரை துறவியானும் வழிகாட்டினது, கைட் பண்ணுது. இதெல்லாம் பட்டினத்தார் வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான சொல்வேந்தர்கள் என்ன பட்டினத்தாருடைய வாழ்க்கை வரலாறை படிக்காதவங்களா? கிடையாது. காசுக்கு விலை போனவர்கள் இந்த மாதிரி தான் பேசுவாங்க. பட்டினத்தாரை மட்டம் தட்டி இன்னொரு நபரை உயர்த்துவது, அந்த நபரை உயர்த்திட்டு போட்டோம், அந்த இறை தூதர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களெல்லாம் தாராளமாக சொல்லட்டும், வேணாங்கள. கிருபானந்த வாரியார் கூட சொற்பொழிவு பண்ணுறப்போ நடுவில் பைபிளில் இந்த மாதிரி சொல்லியிருக்கு, குரானில் இந்த மாதிரி சொல்லியிருக்கு, நபிகள் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் எப்போதுமே வாரியார் ஒருத்தரை உயர்த்துறதுக்காக இன்னொருத்தரை மட்டம் தட்டுற விஷயத்த பண்ணது கிடையாது. இதெல்லாம் இக்கால சொல்வேந்தர்கள் சில பேருக்கு, சார்ந்தோருக்கு புரிஞ்சா சந்தோஷம். துறவியான பின் பட்டினத்தார் வீடு வீடாக பிச்சை எடுத்தார்ல, அப்படி பிச்சை எடுத்து உண்ட அந்த நேரத்தில் அவரோட அக்காவுக்கு பட்டினத்தாரோட அந்த செய்கை பிடிக்கல, ரொம்ப இரிட்டேஷனாக இருந்தது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்திலேயே நம்பர் 1 கோடீஸ்வரன் திடீர்னு பவதி பிட்சாந்தேகினா அப்போ யோசிச்சு பாருங்க, சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். பட்டினத்தாரோட அக்கா அக்கிரமத்தின் உச்சத்துக்கே போய் என்ன பண்ணாங்க, பட்டினத்தாருக்கு சாப்பாட்டில் விஷம் கலந்து கொடுத்தாங்க பிச்சை எடுக்க வரப்போ.
நேற்று வரைக்கும் அவர் சாதாரண மனிதர், ஆனால் இன்னைக்கு சன்னியாசி. இந்த மாதிரி தான் அக்கா பண்ணது தப்பு, அக்காவுக்கு இந்த தப்பை புரிய வைக்கணுங்கிறதுக்காக பட்டினத்தார் ஒரு திருவிளையாடல் பண்ணார். அவர் என்ன பண்ணார், விஷ அப்பம் ஒன்றை எடுத்து விஷ அப்பம் வீட்டை பொசுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அக்காவோட வீட்டு மேலே அந்த அப்பத்தை வீசி எறிஞ்சார். வீசி எறிஞ்ச உடனே வீடு லேசாக தீப்பிடிச்சு எரிஞ்சுது. அதுக்கப்புறமா ஒரு வார்னிங் மாதிரி தான் அக்காவுக்கு கொடுத்தார், எனக்கு பண்ண தப்ப நாளைக்கு எந்த துறவிகிட்டையும் பண்ணிடாத, இதை உணர்த்துறதுக்காக தான். துறவரம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, துறவரம்னால கிடைக்கிற சக்தி சாதாரண விஷயம் இல்லைங்கிறத உனக்கு உணர்த்துறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன்னு அக்காவை திருத்திட்டு அதுக்கப்புறமா பாத யாத்திரையை தொடங்கினார். பட்டினத்தார் சந்நியாசம் வாங்கிக்கிற அந்த தருணத்திலையும் பட்டினத்தாரோட அம்மா உயிரோட தான் இருந்தாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பையன், நீ சாமியாராகி போயிட்டேன்னா எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் யாருடா பண்ணுவாங்க கடைசி காலத்துலன்னு அவங்க அம்மா கேட்க, கவலையே படாதம்மா, நான் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தேடி வந்து உனக்கு பண்ண வேண்டியதை பண்ணுவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தேன். வாக்கு கொடுத்த மாதிரியே அம்மா காலமான உடனே பட்டினத்தார் வந்தார். வந்த உடனே பட்டினத்தாருடைய அம்மாவுடைய உடம்பு இருக்குல்ல, அது மேல வாழை மட்டையா அடுக்கி வச்சார். ஏன்னா சன்னியாசிகள் வந்து கையால தீ மூட்டக்கூடாது, கொல்லி வைக்கக்கூடாதுங்கிறது தர்மம். அதே சமயத்துல அவர் அம்மாவுக்கு பண்ண வேண்டியதை பண்ணலன்னா வேற யாரும் பண்ண முடியாது, அவர் தான் பண்ணியானும். ஸோ தபோ வலிமையால அந்த வாழை மட்டைகளை பத்த வச்சார். வாழை மட்டை பத்தி எரிஞ்சுது. ருசியா என் வாய்க்கு உணவு அளித்தாயே, உன் வாயில போய் நான் அரிசியை போடணுமா அப்படின்னு தேம்பி தேம்பி பட்டினத்தார் அழுதார். முற்றும் துறந்த மகான் தான், ஆனா தாய் பாசம் அந்த பந்தம் அப்படிங்கிறது துறவிகளுக்கு கூட உண்டு. தாயை சிறந்த கோவிலும் இல்லை அப்படின்னு சும்மா சொல்லலை நம்ம முன்னோர்கள். ஒருத்தர் சாமியார் ஆயிட்டார்னா சாமியார் ஆனதுக்கு அப்புறம் அந்த சாமியாரோட அப்பா வந்தா கூட அந்த சாமியாருக்கு நமஸ்காரம் பண்ணணுமா, ஏன்னா சாமியார்ங்கிற அந்த ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுக்கணும்பாங்க. ஆனா சாமியாரோட அம்மா முன்னாடி வந்தாங்கன்னா அந்த சாமியார் தான் தான் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணணுமா. இதை பத்தி நபிகள் நாயகம் கூட அழகா சொல்லியிருக்கார், தாயின் பாதத்தில் சொர்க்கம் இருக்கிறது. ஆக இந்த மாதிரி எந்த விஷயத்துல இறை தூதர்களை பத்தி பேசுறோமோ அந்த விஷயத்துல பேசணும். ஆனா அந்த இறை தூதரை உயர்த்துறதுக்காக பட்டினத்தார மட்டம் தட்டுற மாதிரி சில சொல்வேந்தர்கள் பண்றாங்கல்ல, அதுதான் தவறுங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. சரி, இப்ப மறுபடியும் நம்ம பட்டினத்தார் விஷயத்துக்கு வருவோம். முற்றும் துறந்த துறவியா பட்டினத்தார் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஊர் ஊரா கிராமம் கிராமமா போனார். அப்படி அவர் ஒரு கிராமத்துக்கு போனப்போ ஒரு வயல் வரப்புல தலை வச்சு படுத்திருந்தார். வெறும் கண்ணை மூடிந்தார், தூங்கல. அப்ப 2 பெண்கள் தண்ணி கொடுத்தோட அவரை கிராஸ் பண்ணாங்க. அதுல ஒரு பொண்ணு பேசினா, இதோ பாரு இவர் எவ்வளோ பெரிய மகானு, ஒரு காலத்துல பெரிய செல்வ கோடீஸ்வரனா இருந்தார், இப்ப எல்லாத்தையும் திறந்துட்டு புண்ணிய கோடீஸ்வரனா இருக்கார், எவ்வளோ எளிமையா இருக்கார் பாரு, ஒரே ஒரு 4 முழம் துண்டோட இந்த மாதிரி வரப்புல படுத்துண்டு அப்படின்னு. அப்ப இன்னொரு பொண்ணு சொன்னாலாம், இவர் முற்றும் துறந்தவர்னா எதுக்கு வரப்புல தலை வச்சு படுக்கிறாரு, அவரோட தலைமாட்டுக்கு சோக்கு கேக்குதோ அதனாலதான் வரப்புல தலை வச்சு படுத்துட்டு இருக்காரு, ஏன் வரப்புல தலை வைக்காம வெறும் கீழே படுக்கலாம்ல. ஆக இன்னமும் அவருக்கு அந்த தலகாணிங்கிற அந்த சுகம் தேவைப்படுறது, அதனாலதான் வரப்புல படுத்துட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் பேச பட்டினத்தாருக்கு அது காதுல விழுந்தது. ஆமா, நம்மளோ முற்றும் துறந்தவன், நம்ம எதுக்கு வரப்புல தலை வச்சு படுக்கணும், வெறும் தரையில படுத்தா தூக்கம் வராதா என்ன அப்படின்னு சொல்லி வெறும் தரையில அவர் படுத்தார். மறுபடியும் அதே 2 பேர் வந்தாங்க. அப்ப அந்த முதல்ல பேசின அந்த பொண்ணு பேசினா, நம்ம பேசுறதை கேட்டு இவர் தப்ப திருத்திட்டா இருப்பாரு, இப்ப வரப்புல படுத்துக்கல வெறும் கீழே படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்ப கமெண்ட் அடிச்ச அதே பொண்ணு மறுபடியும் பேசினா பாருங்க ஒரு விஷயம், நம்ம பேசுறத இவர் ஒத்து கேட்டிருக்காரு, கேட்டு வரப்புல இருந்து இப்ப தலையை எடுத்திருக்காரு. தன்னை பத்தி அடுத்தவங்க என்ன பேசுறாங்க என்ன நினைக்கிறாங்கிறதுக்கு ஒரு சாமியார் முக்கியத்துவமே கொடுக்க கூடாது, ஆனா இவர் கொடுக்கிறாரு. இவர் எப்படி முற்றும் துறந்தவரா இருப்பார், அதனால இவர் ஒன்றும் பெரிய சாமியார்லாம் கிடையாது. இப்படி 2 பேரும் பேசிட்டாங்களாம். இது பட்டினத்தாரை பத்தி சொல்ற பல நாடோடி கதைகள், கர்ண பரம்பரை கதை அப்படிம்பாங்க. இது உண்மையிலேயே நடந்ததா நடக்கலையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை 2 ஆங்கிள் சொல்றாங்க. ஒண்ணு என்னன்னா, அந்த பார்வதி தேவியே அந்த குசும்புக்கார வாயாடி பெண் ரூபத்துல வந்து பட்டினத்தார இன்னும் சில ஆசைகள் சுகங்கள் எல்லாம் துறக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஆங்கிள் எப்படி சொல்றாங்கன்னா, ஒருத்தன் எவ்வளவுதான் பர்ஃபெக்டா இருந்தாலும் அவனை குறை சொல்றதுக்குன்னு ஒரு சின்ன கூட்டமாவது இருந்துதான் இருக்கும். இந்த உலகத்துல நிறைய பேருக்கு பழி சொல்லதான் தெரியும், வழி சொல்ல தெரியாது.
அதனால அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்மளால் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியாது, முன்னேற முடியாது. அது இல்லறமாக இருந்தாலும் சரி, துறவரமாக இருந்தாலும் சரி. ஒரே ஒரு குட்டி தவளை கதையை சொல்லி நான் இன்றைய பட்டினத்தார் வாழ்க்கை வரலாறு பகுதியை நிறைவு செய்கிறேன். என்னென்னா, ஒரு பள்ளத்தில் ஒரு 4 தவளை விழுந்துருது. அந்த 4 தவளையை சுற்றி ஒரு 20-30 தவளைகள் இருந்தது. இது பெரிய பள்ளம், அவ்வளோதான், நீங்கள் இதுலேருந்து வெளியிலே வர முடியாது, இந்த பள்ளத்துக்குள்ளேயே சமாதி ஆகிடுவீங்கன்னு வெளியில் இருக்கிற அந்த தவளைகள்லாம் கத்திட்டு, அதில் அந்த முயற்சியை கைவிட்டு 4ல் 3 தவளைகள் சோர்ந்து போய் பள்ளத்துக்குள்ளேயே செத்துருது. ஒரே ஒரு தவளை மட்டும் கடுமையாக முயற்சி பண்ணி வெளியில் வந்தது. நண்பர்களே, ரொம்ப சந்தோஷம், நீங்கள்லாம் என்னை உற்சாகப்படுத்தாமல் இருந்திருந்தா நான் பள்ளத்துள்ளேயே செத்துருப்பேன்னு அந்த தவளை சொல்லிட்டு. அதை கேட்டு சுற்றி இருந்த எல்லா தவளைகளுக்கும் அப்படியே ஒரு நிமிஷம் தலை சுற்றிடுச்சு. அதாவது தன்னை டிஸ்கரேஜ் பண்ணதை என்கரேஜ் பண்ணதா அந்த தவளை நினச்சிருந்தது. காரணம் என்ன தெரியுமா? அந்த தவளைக்கு காது கேட்காது, காது கேட்காது. அதனால தான் தன்னை டிஸ்கரேஜ் பண்ணதை என்கரேஜ் பண்ணுறதா அந்த தவளை நினச்சிருந்தது. ஆக இந்த வாழ்க்கைங்கிற பெரும் பள்ளத்திலிருந்து நம்ம மீண்டு வரணும், ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்மளை பற்றி அடுத்தவங்க தேவையில்லாமல் பேசுகிறப்போ நம்ம மனசு புண்படுற மாதிரி, நம்ம வருத்தப்படுற மாதிரி, துக்கப்படுற மாதிரி, துயரப்படுற மாதிரி யாராவது பேசினா காது கேட்காதவன் மாதிரி நடிக்கணும். தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம காது வாங்கணும். இப்போ மார்க்கெட் போகிறோம், ஷாப்பிங் மால் போகிறோம், கண்ணில் படுற எல்லா பொருட்களையும் நம்ம கை வாங்கிடுமா? முதல்ல அப்படி வாங்கிறதுக்கு தான் நம்ம பர்ஸில் இருக்கிற படத்தால் முடியுமா? கண்ணில் படுற எல்லா பொருளையும் கை வாங்காது, பின்ன காதில் விழுற எல்லா வார்த்தைகளையும் ஏன் உங்கள் மனசு வாங்கணும்? எது தேவையோ அதை மட்டும் வாங்குங்களேன். இதை உணர்ந்தா எல்லா நாளுமே உங்களுக்கு இனிய நாள் தான். பட்டினத்தார் சுவாமிகளை பற்றி இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கே. நாளைக்கு நம்ம உஜ்ஜைன்லேருந்து சிறப்பு பட்டினத்தார் வாழ்க்கை வரலாறை பார்க்க போகிறோம். ஆமாம், நாளைக்கு எல்லாரும் மத்திய பிரதேசில் இருக்கிற உஜ்ஜைனுக்கு போக போகிறோம். உஜ்ஜைனில் இருக்கிற படாகணபதி கோவில், மகாகாளேஸ்வர் கோவில், அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய இன்னும் பல சிறப்பு வாய்ந்த க்ஷேத்திரங்கள், சாந்திபினி ஆசிரம், இந்த மாதிரி பல கோவில்கள் நாளைக்கு நம்ம உஜ்ஜைனில் பார்க்க போகிறோம். பட்டினத்தார் வாழ்க்கை வரலாறுல இவ்வளோ விஷயங்கள் நாளைக்கு வருது. ஸோ நாளைக்கு உஜ்ஜைனிலிருந்து பட்டினத்தார் வாழ்க்கை வரலாறு குறித்த சூடான சுவையான விஷயங்களை பார்க்கவிருக்கிறோம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம்.